ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல கையடை படலத்துல 7வது பாடல் பார்க்க போறோம். நின்ற சோலைவாய் நியமம் நித்தமும் குன்றலின்றியே செய்து கொண்டு அவன் நன்றியால் இருந்து அரசை நன்னியே துன்று சோலையின் தொழில் உணர்த்தினான். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். நின்ற சோலைவாய், இவ்வாறாக அமையப்பெற்ற சோலையில் நியமம் நித்தமும் குன்றலின்றியே செய்து கொண்டு, இந்திரன் அவன் அனுஷ்டிக்க வேண்டிய நியமங்களை குறைவில்லாமல் பிழையின்றி தினமும் செய்து வந்து அவன் நன்றியால் இருந்து தசரதனிடம் மிகுந்த நன்றியோடு இருந்து அரசை நன்னியே அவனுடைய வெண்கொற்ற குடையின் நிழலில் வசித்து வந்து துன்று சோலையின் தொழில் உணர்த்தினான். இவ்வாறாக அமையப்பெற்ற நெருங்கிய, அதாவது ரொம்ப அடர்த்தியான சோலையில் அவனுடைய வினைகளை ஆற்றி வந்தான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். நின்ற சோலைவாய், இந்த இப்படியான உள்ள சோலையில் அப்படின்னு, அதாவது நம்ம போன பாட்டிலேயே பார்த்தோம்ல, பஞ்சதருக்களுடன், அதாவது சந்தானம், மந்தாரம், தேவதாரம், கற்பகம், பாரிஜாதம் அப்படிங்கிற 5 மரங்களோட அவன் அந்த சோலையில் வசித்து வந்தான் அப்படின்னு. இது வண்டுகள் ரீங்கரிக்க, அதனைத் தொடர்ந்து அப்படிப்பட்ட சோலையில் நியமம் நித்தமும் குன்றல் இன்றியே செய்து கொண்டு அப்படின்னு சொல்றாரு. அதாவது நியமம் அப்படின்னா இது அஷ்டாங்க யோகம். பதஞ்சலியோடைய அஷ்டாங்க யோகத்துல யமங்கள், நியமங்கள், ஆசனா, பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானா, சமாதி அப்படின்னு 8 அங்கங்கள் இருக்கு. அந்த 8 அங்கங்கள் சேர்ந்ததுதான் இது அஷ்டாங்க யோகம். அதுல யம அப்படின்னா இது பிற உயிர்களை துன்புறுத்தாமல் இருப்பது, வாய்மையே உண்மையை பேசுவது, அதுக்கப்புறம் திருடாமல் இருப்பது, கற்போடு இருப்பது, அபரிக்கிரக அதாவது பொறாமை இல்லாமல் இருப்பது. அதே மாதிரி நியமங்கள்னா நம்ம உடம்ப சுத்தமா வச்சுக்கிறது, தினசரி குளிக்கிறது, மனசை சுத்தமா வச்சுக்கிறது, மனசை திருப்தியா வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் இது விரதங்கள் மேற்கொள்வது, வேதத்தை ஓதுவது, ஓதுவிப்பது. அப்புறம் ஈஸ்வர பிரணிதானா அப்படிம்பாங்க. ஈஸ்வர பிரணிதான் அப்படின்னு, அதாவது பிரம்மத்தை உணர்வது அல்லது பிரம்மத்தின் அருகில் செல்ல முயற்சிப்பது. இதெல்லாம் சேர்ந்ததுதான் நியமங்கள். அதை தவிர்த்து ஆசனா, யோகாசன பயிற்சி இருக்குல்ல, அது. பிராணாயாமம்னா மூச்சு பயிற்சி. பிரத்யாகாரம் அப்படின்னா 5 புலன்களையும் கட்டுக்குள் வைப்பது. தாரணா அப்படின்னா மனசை ஒருமுகப்படுத்துவது. தியானம்னா அப்படி ஒருமுகப்படுத்திய மனதில் நம்ம உலகினுடைய உண்மையான தன்மை, அந்த பஞ்சபூதங்களால் ஆனது அப்படிங்கிற அந்த உண்மையான தன்மையை உணரும் நிலை. அதை தவிர்த்து இறுதியான நிலை சமாதி, அதாவது இறைவனுடன் 2 கலப்பது. இந்த மாதிரியாக 8 விஷயங்கள்ல நியமங்கள் அப்படிங்கிறது நம்ம, அதாவது சௌச்ச, சந்தோஷ, தபஸ், சுவாத்தியாய, ஈஸ்வர பிரணிதான் அப்படின்னு 5 சொல்லுவாங்க. சௌச்சன்னா உடம்ப சுத்தமா வச்சுக்கிறது, மனசை சுத்தமா வச்சுக்கிறது. சந்தோஷன்னா திருப்தியா வச்சுக்கிறது. தபஸ்னா தவம்னாலே விரதங்கள் மேற்கொள்வது. சுவாத்தியாயன்னா படிப்பது, சொல்லிக் கொடுப்பது. ஈஸ்வர பிரணிதான் அது பிரம்மத்தை உணர்வது. இதெல்லாம் தான் நியமங்கள். இங்கே நியமம் நித்தமும் குன்றலின்றியே செய்து கொண்டு அப்படின்னா இதெல்லாம் இந்திரன் தினசரி குறைவில்லாமல் செய்கிறான் அப்படின்னு சொல்ல வராங்க. இதுல அரசை நன்னியே துன்று சோலையின் தொழில் உணர்த்தினான் அப்படின்னு வர இடத்துல நன்னுதல் அப்படின்னா அருகில் செல்லுதல், சென்றடைதல் அப்படிங்கிற பொருள். அது நம்ம கம்பராமாயணத்துல ஏற்கனவே 336வது பாடல் பார்த்திருக்கோம். நான் அந்த பாட்டை படிக்கிறேன். கரும்பு கால்புற கமுகு வார்ந்த தேன் வரம்பு மீறிடு மருத வேலிவாய் அரும்பு கொங்கையார் அம்மெல் ஓதி போல் சுரும்பு வாழ்வதோர் சோலையின் நன்னினார் அப்படிங்கிற பாட்டுல ஒரு சோலையை சென்றடைந்தனர் அப்படின்ற பொருள்ல பார்த்தோம்ல. அந்த மாதிரி இந்த பாட்டிலையும் அரசை நன்னியே அப்படின்னா இந்த தசரதனுடைய ஆட்சி பகுதியில் அவன் அண்டி பிழைத்தான் அப்படிங்கிற பொருள்ல வருது. அதே மாதிரி துன்று சோலையின் தொழில் உணர்த்தினான். தொழில் உணர்த்துதல் அப்படின்னா அந்த வினையை வேலை செய்தல், வினையை ஆற்றுதல். அவன் என்ன வேலை, அவன் அன்றாடம் என்ன செய்யணுமோ அதை செய்து வந்தான் அப்படிங்கிற பொருள் வருது. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. நின்ற சோலைவாய் நியமம் நித்தமும் குன்றலின்றியே செய்து கொண்டு அவன் நன்றியால் இருந்து அரசை நன்னியே துன்று சோலையின் தொழில் உணர்த்தினான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம்
शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम् உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.